வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி ஆன்சர் கீ நேற்று வெளிவிட்டுட்டாங்க. ஸோ அதில் எல்லாருமே ஆன்சர் கீ செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு மைனஸ் ஆகிருக்கும், ப்ளஸ் ஆகிருக்கும். இதில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு ஸ்டார் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் போன தடவை நடந்த யூஜிடிஆர்பியில் 4 கொஸ்டினுக்கு வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அப்புறம் ஒரு சில ஆன்சர்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு 7-8 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஸ்டார் கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க. அப்போவே டிஆர்பி எந்த விதமான எழுத்து பிழைகளும் வராமல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷனோட டிஆர்பி செயல்பட்டாங்க. அந்த மாதிரி இந்த தடவை ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதும், அதே சமயத்தில் இந்த ஆன்சர் கீயை வச்சு டென்டேட்டிவ் இந்த ஆன்சர் கீயை வச்சு எவ்வளோ கட் ஆஃப் வரலாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்று வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கும் இதுக்கும் வச்சு பார்க்குற பொழுது ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்திருக்கு. ஒரு சிலருக்கு ப்ளஸ் ஆகுது, ஒரு சிலருக்கு மைனஸ் ஆகுது. ஸோ அப்படி பார்க்குற பொழுது அவங்களுடைய மார்க்ஸ் அப்படிங்கிற பொழுது இன்னுமே கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு 100 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வரும்பொழுது ஒரு சிலருக்கு ஏறுது, ஒரு சிலருக்கு இறங்குது. அப்படி பார்த்துக்கிட்டா இந்த தடவை கண்டிப்பாக பிஜிடிஆர்பிக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறையும் அப்படிங்கிறதா ஒரு கணக்கெடுப்பாக வருது. இப்போ மேக்ஸிமம் ஒரு 100 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த 100 மார்க்குக்கு கீழே தான் போகும். அப்போ அப்படி அந்த கீழே போகும் பொழுது மேக்ஸிமம் நீங்கள் 80க்கு மேலே ஒரு 85 இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 85 80 அப்படிங்கிற பொழுது எப்படி இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஒரு டிஆர்பி இது வரைக்குமே அந்த டிஆர்பி ஒரு போஸ்டிங் போடுற பொழுது ஒரு கொஞ்சமாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இன்க்ரீஸ் பண்ணி தான் போஸ்டிங் போடுறாங்க. அப்படிங்கிற பொழுது நீங்கள் ஜஸ்ட் பாஸ் 75, நம்மளுக்கு டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய பாஸ் 75 மார்க் எடுக்கணும். ஸோ அந்த 75க்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னாவே கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். எஸ்டி எஸ்சி அவங்கெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 75க்கு மேலே எடுத்திருந்தாவே அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த கட் ஆஃப் கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து உள்ளே கேட்டிருக்கக்கூடியது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு ஜஸ்ட் பாஸ் எடுத்திங்கனாலே அது கொஞ்சம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஸோ ரிலாக்ஸாக இருங்க அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இதில் வந்து நமக்கு ஸ்டார் கொஸ்டின் மேக்ஸிமம் இப்போ ஸ்டார் கொஸ்டினுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் வந்து என்ன ஸ்டார் கொஸ்டின் அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் வரும்னு பார்த்தோம், ஆனால் ஒரு கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டின் வருது. இப்போ அந்த சித்திரகாளி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து சாலி அப்படிங்கிற நெல் அப்படிங்கிறத பெருமாநாட்டு படையில் பார்ப்போம். சித்திரகாளி அப்படிங்கிறது முத்தொள்ளாயிரத்தில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முத்தொள்ளாயிரத்தில் சித்திரகாளி அப்படிங்கிற சொல்ல நெல்லுக்கு பயன்படுத்துறதுனால ஸோ அதுவும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டார் கொஸ்டின் அப்படிங்கிறது போட முடியாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அப்போ யூஜிடிஆர்பியில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பிள்ளை ஆட்டு பிள்ளை தெளிவுக்கு வந்து பிள்ளை பாட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த பாட்டு அப்படின்னு கொடுத்ததுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் ஸ்டார் கொஸ்டின் கொடுத்து அதுக்கு மார்க் கொடுத்துட்டாங்க. அந்த பேஸில் இந்த தடவை பிஜிடிஆர்பிக்கு என்ன கொஸ்டின் வரலாம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வரலாம். நல்லா பார்த்துக்கோங்க, வான்சி லேகல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அதை வச்சு அடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வான்சி கிளேகில் கீ வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு சிலருக்கு இதில் 1 மார்க்கில் போகுது மைனஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாலும் சரி, இல்லை எல்லாத்துக்குமே பயன்படணும் அப்படிங்கிறது அந்த புக்கு வந்து சக்திவேல் புக்கில் இருக்குது. ஸோ வான்சி லேகல் அப்படிங்கிறது தான் கீ அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கம்பல்சரி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த ஸ்டார் கொஸ்டின் கொடுத்து அதுக்கு மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எல்லா கொஸ்டினுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டார் கொஸ்டின் வந்தால் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ தப்பாக போட்டவங்களுக்கு மேக்ஸிமம் தப்பாக போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தப்பாக போட்டிருந்தால் இந்த இடத்துல இந்த ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டார் கொஸ்டின் அப்படின்னா ஒரு கொஸ்டின் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி எல்லாமே அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வான்சிலேகள் அப்படிங்கிறதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். ஸோ கட் ஆஃப்ங்கிறது குறையும், ஒரு பயப்படாமல் இருங்க. ஒரு 85 80 அதுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேஜரில் வந்து நீங்கள் 75+ அடிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.